வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் இஸ் ராயல் வாட்டர், அதாவது அக்வாரீஜியா. வாட் இஸ் அக்வாரீஜியா, கிவ் இட்ஸ் யூஸ். அதாவது அக்வாரீஜியான்னு சொன்னாலும் ராயல் வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். இந்த அக்வாரீஜியா எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு டு டிசால்வ் கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த அக்வாரீஜியா அப்படின்னா என்னென்னா, 3 parts ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் 1 part ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இதுதான் அக்வாரீஜியா. இந்த அக்வாரீஜியாவுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ராயல் வாட்டர். இப்போ ஒரு 1 மார்க் கொஸ்டின், இந்த ஜேடபிள்யூலாம் கேட்கலாம், ஜேஇஇ மெயினில் கேட்கலாம். கோல்டு டிசால்வ்ஸ் இன் அக்வாரீஜியா ஃபார்மிங். எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, குளோரோ ஆரிக் ஆசிட். நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆரிக் குளோரைட் கொடுத்துருக்கோம், செகண்ட் ஆப்ஷன் ஆர்எஸ் குளோரைட் கொடுத்துருக்கோம், தேர்ட் ஆப்ஷன் குளோரோ ஆரிக் ஆசிட், அதாவது HAuCl4 இது ப்ராக்கெட்டில் வந்துடும். இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக ஆர்எஸ் நைட்ரேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ சரியான ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் குளோரோ ஆரிக் ஆசிட். கோல்டு ஃபார்முலா வந்து AU ப்ளஸ் 4HCl ப்ளஸ் HNO3 gives H ஒரு ப்ராக்கெட்டில் AuCl4 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது குளோரோ ஆரிக் ஆசிட் ப்ளஸ் 2H2O ப்ளஸ் நைட்ரஜன் மோனாக்சைடு. சரி, இது வந்து JEE மெயினில் கேட்கலாம். கோல்டு டிசால்வ்ஸ் இன் அக்வாரீஜியா ஃபார்மிங் குளோரோ ஆரிக் ஆசிட். சரிங்களா?